கதை நேரம். ஈசாப் நீதிக்கதைகள். தேளும் தவளையும். தஞ்சாவூருக்கும் மன்னார்குடிக்கும் நடுவுல வடுவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த வடுவூர்ல ஒரு பறவைகள் சரணாலயம் கூட இருக்கு. வடுவூர் மட்டும் இல்லாம தஞ்சாவூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை அப்படின்னு இந்த சுத்து வட்டாரம் முழுக்க அவ்வளவு விவசாய நிலங்கள். இந்த எல்லா ஊர்களும் நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஊர்கள்ல எல்லாம் முப்போகமும் நெல் விளையும். அப்படி அவ்வளவு இயற்கை எழில் சார்ந்த ஊர்கள் இது. இப்படி இருக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடுவூருக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒண்ணு வசிச்சுட்டு வந்துச்சு. அப்படி இது வசிச்சுட்டு வந்த அந்த காட்டுக்கு நடுவுல வெண்ணையாறு அப்படிங்கிற ஒரு ஆறும் இருந்துச்சு. இந்த தேளுக்கோ இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் பல நாட்களாக இருந்துச்சு. ஆனா அக்கறைக்கு போறதுக்கான அந்த நீரோடையில இருக்கிற பெரிய மீன்கள், நண்டு, ஆமை அப்படின்னு இதுங்க கிட்ட எல்லாம் இந்த தேள் பல தடவை உதவி கேட்டுச்சு. ஆனா இந்த பொல்லாத தேளுக்கு உதவி பண்ணா அது தங்களை எப்படியும் கொட்டிடும் அப்படிங்கிற எண்ணத்தால அதுங்கெல்லாம் மறுத்துடுச்சுங்க. ஆனா இந்த தேளோ, ஆஹா, யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களே, எப்படி நம்ம இந்த நீரோடைய கடக்கிறது அப்படின்னு இந்த தேள் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இது யோசிச்சும் போதுதான் அந்த சமயத்துல இந்த நீரோடையில தவளை ஒண்ணு தத்தி தத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த தவளைய பார்த்த அந்த தேளோ, தவளையாரே, நானு அந்த கரைக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன அந்த கரைக்கு கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு ரொம்ப பவ்யமா நல்லது மாதிரி கேட்டுச்சு இந்த தேளு. ஆனா இயற்கையாகவே நல்ல சுபாவம் கொண்ட இந்த தவளையோ இந்த தேள் கிட்ட, நான் கூட அந்த கரைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், நீங்க வேணா என்னோட முதுகுல ஏறிக்கோங்க, நானு உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு இது. இத கேட்டதும் இந்த தேளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இந்த தவளை நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லுதே அப்படின்னு அதோட முதுகுல கடகடன்னு போய் ஏறிக்குச்சு. தவளையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியில தத்தி தத்தி நீந்தி போக ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரம் தான் இந்த தவளை போக ஆரம்பிச்சிருக்கும். இந்த தேளுக்கோ ஒரு யோசனை வந்துச்சு. ஆஹா, நம்ம இதுவரைக்கும் பல பேரை கொட்டி இருக்கோம், அதுங்கெல்லாம் வழியில துடிக்கிறதையும் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு தடவை கூட நம்ம தவளைய கொட்டினதே இல்லையே. இந்த தவளைய கொட்டினா அது எப்படி துடிக்கும்? தத்தி தத்தி துடிக்குமா இல்ல அப்படியே துடிக்குமா அப்படின்னு எல்லாம் இந்த தேளுக்கு அதோட கெட்ட எண்ணம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தேள் தொடர்ந்து, ஆஹா, இத விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமும் இதே போல கிடைக்காது, அதனால இன்னைக்கே இந்த தவளைய கொட்டி பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு இந்த தவளையோட முதுகலையே இந்த தேள் கொட்டிடுச்சு. ஆனா இந்த தவளையோ எதுவுமே பேசாம அதோட வேலைய பார்த்துக்கிட்டு தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த தேளுக்கோ ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இந்த தவளைய நம்ம முதுகுல கொட்டியும் கூட அது ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நீந்திக்கிட்டு இருக்கு, என்னது இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதுகிட்டே கேட்டுடுச்சு. ஏ தவளையாரே, உன்னோட உடம்புல உனக்கு வலியே தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த தேளோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்காத இந்த தவளையோ அதுகிட்ட, ஆஹா, நல்லா கேட்டீங்க போங்க தேளாரே, என்னோட முதுகு ரொம்ப வழவழப்பானது தானே, அதனால எனக்கு அங்க வலியே தெரியாது. ஆனா என்னோட கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும், அங்கதான் எனக்கு வலியும் காயங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுச்சு இந்த தவளை. அதை கேட்ட இந்த தேளோ, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா இந்த தவளையோட கழுத்து பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சுது.
கழுத்துல இருந்து தலைப்பகுதிக்கு போன இந்த தேளோ இந்த தவளைய கொட்ட ஆரம்பிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதோட கழுத்துக்கிட்ட குறுகுறு அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதும் இந்த தவளையோ டுபுக் அப்படின்னு தண்ணிக்குள்ள தலைய விட்டு கடகடன்னு ஆட்டுச்சு. அவ்வளோதான், இந்த தவளையோட கழுத்து பகுதியில இருந்த வழவழப்ப புடிச்சுக்க முடியாம இந்த தேளோ தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுச்சு. தண்ணியில விழுந்ததும் இந்த தேளையோ ஆற்று தண்ணி அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தவளையோ தொடர்ந்து நீந்தி அக்கறைய அடைஞ்சு அதோட வேலைய பார்க்க போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒருத்தர் எந்த பலனையும் எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட உதவிய நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம மறக்கவே கூடாது. எப்பயும் அவங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும். அதே போல இந்த தவளையோ இந்த தேளோட எண்ணத்தை புரிஞ்சுக்காம தன்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிச்சு தானே, அது போல நம்மளும் கூட யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒருத்தங்க கிட்ட கடன்னு நம்மள பத்தி தெரிஞ்சது தெரியாததுன்னு அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படியே ஒப்பிக்க கூடாது. யார்கிட்ட பேசுறோம், என்ன சொல்லணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை மட்டும்தான் நம்ம பகிர்ந்துக்கணும். சரியா? அவ்வளோதான்.